வணக்கம் அன்பு நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலனை இந்த பதிவில் பார்க்கலாங்க. அது மட்டும் அல்லாது என்னென்ன கிரகநிலை உங்களுக்கு நடக்குது, ராசிக்கான நட்சத்திரங்களில் உள்ள நபர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. அது மட்டும் அல்லாது அவர்கள் எந்தெந்த கோயிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்தால் இந்தந்த நன்மைகள் உண்டாகும், கஷ்டங்கள் நீக்கி நன்மை பெறலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கடக ராசிக்காரர்களது முக்கிய குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசியானது நீர் ராசி அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலகிய மனம் கொண்டவர்களாக எப்பொழுதும் திகழ்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு பொருள் மீதோ இல்லது யாராவது வருத்தப்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த பொருளை தானம் செஞ்சுருவாங்க. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் கவலை கொண்ட குணமாகவே இருப்பார்கள். ஏன் அவர்களுக்கு உதவவில்லை, உதவி செய்துவிட்டு வந்திருக்கலாமோ என்கின்ற எண்ணம் வீடு வரும்தோறும் அவர்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும். நீர்ராசிக்காரர்கள் பொதுவாக நாணத்துடன் சூழலுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். எப்பொழுது நீரானது ஆறாகி கடலுக்குள் செல்வதோ, தன் நிலைக்கேற்ற மாதிரி நீர் மாறி தன் உருவம் எடுக்குதோ அது போலதாங்க தன்னையும் சூழலுக்கேற்ப மாற்றிக்கொள்வாங்க. இந்த பதவியிலிருந்து அடுத்த பதவிக்கு செல்லும் பொழுதும் அந்த பதவியில் இருக்கும் தெரியாதவராக இருந்தாலும் கூட தெரிந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் குணமானது கடகராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டுமல்லாது இவர்கள் சிறந்த உதவும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். திடீர்னு யாராவது உதவி கேட்டு வந்தால் இவர்களுக்கு ஓடோடி செய்யும் தன்மை பழக்கம் இவங்களுக்கு பிறவி குணமாகவே இருக்குதுங்க. கடக ராசிக்காரர் முக்கியமான குணங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படலாம். கடகராசியின் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தாங்க. ராசிகளில் மிக முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லணும் பார்த்தா அது கடகம்ங்க. காரணம் ராசியை தீர்மானிக்கும் சந்திரனின் வீடு இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே கடகம் ராசியின் அதிபதி அப்படின்னு முக்கியமாக சொல்லப்படுதுங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் நீங்கள் இந்த மாதத்தில் வாங்க முடியும். அதற்குண்டான நேரமும் நல்லதாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க. அடுத்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அதிகமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாதம்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான விசேஷங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்த வண்ணம் காணப்படுங்க. இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி இனிமேல் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. அது மட்டுமல்லாது வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட்டி வண்ணம் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களிடமிருந்து மதிப்பும் மரியாதையும் பெறும் பொழுது நமக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படும். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க விவகாரம் சற்று இழுபறியாக பின்னர் முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தாய்மகன் வகையில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. தாய்மாமன் செய்ய இருக்க காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேறு என்ன முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு உங்களுக்கு அதிகம் வாய்ப்பு உண்டுங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. மறைமுக எதிர்பார்ப்புக்காக ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு நிகழும். உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதில் உங்களுக்கு அவசியமாக கருதப்படுதுங்க. இது வரைக்கும் பொதுவான தகவல்களை பார்த்தீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சற்று தாமதமாக அலுவலகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்த வண்ணம் தாங்க காணப்படும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தீவிர முயற்சியின் பேரில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். நீங்கள் எடுத்த கோரிக்கைகள் அலுவலகத்தில் கொடுத்த கோரிக்கைகள் சற்று தாமதமாக நிறைவேறும்னு சொல்லலாம். ஏன்னா சக ஊழியர்கள்
ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதை கொண்டு நீங்கள் முன்னேற நிறைய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதையும் இங்கே தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்தது தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் உழைப்பு இருந்தாலும் ஆதாயம் வந்த வண்ணம் தாங்க இருக்கும். அடுத்தது பங்குதாரர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கொடுப்பாங்க. நீங்கள் அது ஒன்றும் கவலைக்குண்டான விஷயம் இல்லை. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு லோன் அல்லது ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்களா, கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் எப்போ பார்த்து நிறைவேறுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அக்கம்பத்து வீடுகள் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் கூடுதல் கவனம் இருக்கணும். சிறு சிறு சண்டைகள் சச்சரவு இருக்கதான் செய்யும். நீங்கள் பொறுத்து போகிறது அளவுக்கு உங்கள் மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பின் அதனால் கொஞ்சம் பொறுத்து போங்க, உங்களுக்கு நன்மையே உண்டாகும். அது மட்டுமல்லாது உங்களது கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்குங்க. சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துலேயும், சுக்கிரன் பார்த்திங்கன்னா கேது அதிர்ஷ்டதானத்துலேயும், சனி பாக்கிய ஸ்தானத்துலேயும், ராகு லாபஸ்தானத்துலேயும், குரு ஐன சைன போக ஸ்தானத்துலேயும், செவ்வாய் என வலம் வருகிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மையே நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அதிக மருத்துவ செலவு காணப்படாது. ஆனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டிய சூழலும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேங்க. கடகராசி அன்பர்கள் எப்போவுமே ரத்த சொந்தத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உயிர் அப்படிங்கிற நிலைமையிலும் அவங்க நடந்து கொள்வாங்க. மனச்சாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்போவுமே ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். இந்த மாதம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க, சனி அந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். எதை பேசினாலும் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க. அது மட்டுமல்ல பூர்ண பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விதங்களிலும் நன்மை பெறும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்குது. கிரக காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் அமோகமாக இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு வரலாம். அதனால் ஃபோனு, டிவி, செல்லு இதெல்லாம் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. தொழில் வளம் பெருகும். குடும்ப பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நற்செய்திகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் அனைவரும் உங்களுடன் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். அவர்களுக்காக சில தியாகங்களை நீங்கள் முன்கூட்டியே செய்வீர்கள். வீடு நில பண்புகள் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது முக்கியமானதாக கருதப்படுதுங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். குழந்தைகளின் கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் இந்த மாதம். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். பொருள் ஆபரண சேர்க்கை அதிகமாகவே உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணத்துக்கு செல்லவும் முக்கிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குதுங்க. பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திங்கள்தோறும் சிவனையும் அம்பாளையும் வணங்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது, செல்வம் பெருகுங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை நாளில் திங்கள், புதன், வெள்ளி. தேய்பிறை நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வியாழன். இந்த நாட்களில் வழிபாடு நடத்துங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அடுத்தது சந்திராஷ்டம தினங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது
இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் நீங்கள் எதையும் தலை கொடுத்து செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 10, 11. இந்த இந்த நாட்களில் ஏதாவது வாங்கணும், பொருள் வாங்கணும், சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தா இந்த நாட்களில் நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக இருக்கட்டும். எந்த தீமையும் நடக்காத வண்ணம் இருக்கட்டும். நல்ல நிலைமையிலிருந்து உயரட்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் அல்லாது ஜோதிட சந்தேகங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது டவுட்டை எதாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.